அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் நாள் 10. ஒரு மனிதர் எப்போ பார்த்தாலும் மத்தவங்களுக்காகவே பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பார். அவரோட நண்பர் ஒரு நாள் கேட்டார், ஏன் உனக்காக எதையுமே கேட்டுக்காம மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டம் தீரணும்னே எப்பவும் துவா செய்ற அப்படின்னு. அதுக்கு அந்த மனிதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நண்பா, நான் மத்தவங்களுக்காக ஒரு நன்மை நடக்கணும்னு கேட்கும்போது வானவர்கள் எனக்காக இறைவன்கிட்ட, இறைவா, இவர் கேட்ட நன்மைய இவருக்கும் கொடுப்பாயாக அப்படின்னு எனக்காக வேண்டிக்கிறாங்க. நான் எனக்காக கேட்கறத விட ஒரு மலக்கு எனக்காக கேட்கறதுக்கு தான் அதிக பலன் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு. நாம சுயநலமா நமக்காகவே வாழ்றத விட மத்தவங்களோட கண்ணீரை துடைக்க நினைக்கிறப்போ தான் உண்மையான மனிதனையும் பிறக்குது. நம்ம பிரார்த்தனைகள்ல மத்தவங்களையும் சேர்த்துப்போம். திருக்குரான்ல முகமது அத்தியாயம் 47 வசனம் 19ல இறைவன் சொல்றான், மூமினான ஆண்களுக்காகவும் மூமினான பெண்களுக்காகவும் நீர் மன்னிப்பு கேட்பீராக. இந்த ரமலான்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, நோயால தவிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார துவா செய்வோம். இறைவன் நமக்கும் நன்மைகளை வாரி வழங்குவான்.